الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمد أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر الله أكبر الله لا إله إلا الله السلام عليكم ورحمة الله وبركاته لا إله إلا الله محمد رسول الله لا إله إلا الله محمد رسول الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم عن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال رسول الله صلى الله عليه وسلم إذا قلت لصاحبك والجماعة أنصت والإمام يخطب فقد لغوت ஜும்மானத்திற்கு இமாம் ஹுத்பா நேரத்தில் ஒரு சகோதரர் பக்கத்தில் சகோதரனை பார்த்து வாய் மூடி இரு என்று கூறினாராம் ஜும்மாவை பணி எழுதிருவார். எனவே நாம் அனைவரும் வாய் மூடி காது தாழ்த்தி கேட்பதற்காக நம் அனைவரும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله
أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين أما بعد. قال الله تعالى في القرآن العظيم وفي كلامه التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين. صدق الله مولانا العظيم. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد معدن الجود والكرم منبع العلم والحلم والحكم وعلى آله وبارك وسلم. صلى الله على النبي الأمي صلى الله عليه وسلم صلاة وسلاما عليك وعلى آلك وأصحابك يا حبيبي يا سيدي يا رسول الله. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமான ஏக வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் ஒருவனுக்கு அனைத்து புகழும் சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹு தஆலாவினுடைய ஹபீபும் மஹபூபுமான நமக்கெல்லாம் சய்யிதும் ரசூலுமாவாகிய சர்வரே காயினாத் சய்யிதுல் முஸ்தபா அஹ்மத் அல் முஜ்தபா சய்யிதுனா முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த குடும்பத்தினர்களான அஹ்லு பைத்துக்களான சாதாத்துக்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றிய சத்திய தோழர்களாகிய சஹாபிகள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முஜ்தஹிதான இமாம்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், மஷாயிகுமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், முஃமினான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் மற்றும் குறிப்பாக இங்கு கூடியிருக்கின்ற நம் அத்தனை பேர்கள் மீதிலும் வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய சாந்தியும் கருணையும் சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். புனிதமிக்க ஜும்ஆவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கிற அல்லாஹ் தஆலாவினுடைய நல்லடியார்கள், அருமை சகோதரர்களே, அல்லாஹுவும் அவனது ரசூலும் எம்மை எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு பணித்தார்களோ அவைகளை எந்த அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும் எவைகளை எல்லாம் தவிர்த்து கொள்ளுமாறு நம்மை பணித்தார்களோ அவைகளை முற்றுமுழுதிலும் தவிர்த்து கொள்ளும்படியும் நம் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி பயந்து அவனை தக்வா செய்து கொள்ளும்படியும் முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத் என்னும் நற்கட்டளை பிறப்பிக்குகின்றேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சிறப்பான ஷஅபானுடைய மாதத்தினுடைய ஆரம்ப பகுதியிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்தை பற்றி நாம் அறிந்திருக்கலாம். சிறப்பான ஒரு மாதமாக இந்த மாதம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதம் மிகவும் பாக்கியமான ஒரு மாதம், மிகவும் சிறப்பு பெற்ற ஒரு மாதம். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துயர்ந்த சஹாபிகள், ஸலஃபு சாலிஹீன்கள், தாபிஈன்கள், நமது முன்னோர்கள் இந்த மாதத்தை மிகவும் கண்ணியப்படுத்தியிருக்கின்றார்கள், சிறப்புப்படுத்தியிருக்கின்றார்கள். நல் வணக்க வழிபாடுகளின் மூலமாக, இபாதத்துக்களின் மூலமாக, குறிப்பாக அதிகமாக நோன்பு நோட்பதன் மூலம் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள்.
அன்பானவர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நாம் வாழுகின்ற இந்த காலம் நமது முன்னோர்கள் வாழ்ந்த அந்த காலம். 12 மாதங்களையும் அவர்கள் ஒவ்வொரு மாதங்களில் என்னென்ன சிறப்புகள் இருக்கின்றனவோ அவைகளை மக்கள் மத்தியிலே நினைவுபடுத்த தவறவில்லை. மக்களுக்கு அவை அந்த சிறப்புகளை ஞாபகமூட்டினார்கள். மாத்திரமல்லாமல் அந்தந்த மாதங்களில் நிறைவேற்றப்பட வேண்டிய, சிறப்புப்படுத்தப்பட வேண்டிய, உயிர்ப்பிக்கப்படுத்தப்பட வேண்டிய நல் வணக்கங்கள், நல்ல வழிகாட்டல்களை இந்த சமூகத்திற்கு அவர்கள் காட்டி தந்து சென்றார்கள். அன்பானவர்களே, ஆனால் இந்த காலம் அவைகள் மறக்கடிக்கப்படுகின்றன, புறக்கணிக்கப்படுகின்றன. இதை நான் சொல்லல, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த மாதம் இருக்கிறதே, ஷாபானுடைய மாதம், மக்களால் புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு மாதம், மக்கள் மறக்கக்கூடிய ஒரு மாதம் என்கிறார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நிறைய பாக்கியமான சந்தர்ப்பங்களை எமக்கு தந்திருக்கிறார். நிறைய நல்ல நேரங்களை, காலங்களை அல்லாஹ் நமக்கு அளித்திருக்கிறார். அவைகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அவைகளை நீங்கள் சந்தர்ப்பமாக எடுத்துக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் அவைகளை சந்தர்ப்பமாக எடுக்கின்ற பொழுது உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைத்தால் அது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை ஈருலகத்திலும் ஏற்படுத்தும் என்ற கருத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இன்னலி ரப்பிக்கும் ஃபீ அய்யாமி தஹ்ரிக்கும் நஃபகாத், உங்களுடைய காலங்களிலே இருக்கின்ற சில நாட்கள், உங்களுடைய வாழ்நாளிலே இருக்கின்ற சில நாட்கள் நஃபகாத், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளாக, அல்லாஹ்வுடைய அருள் பாக்கியங்களானவைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன சில நாட்கள். அப்படி அந்த நாட்கள் உங்களுக்கு சந்திக்க நேரிட்டால் ஃபதஅர்ரது லஹா, அந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அவைகளுக்கு நீங்கள் குறுக்கிடுங்கள். அதாவது அந்த நாட்களை, அந்த நேரங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். லஅல்ல அஹதக்கும் அய்யுஸீபஹு மின்ஹா நஃபஹத்துன், அந்த நாட்களில் இருந்து உங்களில் ஒருவருக்கு ஒரு நஃபஹாத், அல்லாஹ்வுடைய ஒரு பாக்கியம் கிடைக்குமானால், அந்த நாட்களில் ஒரு நேரங்களில் அல்லாஹ்வுடைய ஒரு அருள் பாக்கியம் உங்களுக்கு நஃபஹாத் கிடைக்குமானால், லா யஸ்கா பஅதஹா அபதா, அவன் அதற்கு பின்னர் ஒரு காலமும், அபதா எக்காலமும் அவன் மூதேவியாக மாட்டான், பாக்கியம் அற்றவனாக மாட்டான், கெட்ட மனிதனாக அவன் மாற மாட்டான் என்கிறார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பான சகோதரர்களே, சுபஹுக்கு முன்னால் தஹஜ்ஜத் தொழுகை அல்ல, சுபஹுடைய தொழுகை கூட அல்ல, தஹஜ்ஜத்துக்கும் சுபஹுக்கும் இடைப்பட்ட சுபஹினுடைய முன் சுன்னத் 2 ரக்காத், சுபஹினுடைய முன் சுன்னத் 2 ரக்காத் எவ்வளவு நேரம் எடுக்கும் பாருங்க, எப்படி அல்லாஹ் வைத்திருக்கிறார். தஹஜ்ஜத் அது தனிப்பட்ட சிறப்பு, சுபஹுடைய இமாம் ஜமாத் அது தனிப்பெரும் சிறப்பு. இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட 2 சுன்னத், முன் சுன்னத் 2 ரக்காத் கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா. சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்துணை வஸ்துக்களை விடவும் மிகச் சிறப்பானது என்கிறார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 2 ரக்காத், ஒரு நாளில் தொழுகின்ற 2 ரக்காத். இன்னைக்கெல்லாம் நல்ல வணக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மக்கள் மிகவும் குறைந்து விட்டார்கள். எல்லா ஊர்களிலும் தான். அதிலும் குறிப்பாக திடகாத்திரமான இளைஞர்களுடைய பங்களிப்பு மார்க்கத்தை கட்டி எழுப்புவதற்கும் வளர்ப்பதற்கும் அடுத்த ஜெனரேஷனுக்கு வழிகாட்டுவதற்கும் நல்ல திடமான இளைஞர்களுடைய பங்களிப்பு மிகவும் குறைவு. சில காலம் இருந்தன, 10:30 மணிக்கு 11 மணிக்கு 11:30 பள்ளிவாசல் 2-3 சஃபாகிடும் ஜும்மாவுக்கு. வேற எங்கேயும் போகத்தில் உனக்கு அல்ஹினுடைய நிலைமையை பாருங்க. 11 மணிக்கு 10:30க்கு எத்தனை சப் இருக்கும்? 12 மணி ஆகணும், 11:30 பிந்தனம் வாங்கி இன்னும் லேட் ஆகும்டா, இன்னும் நேரம் செல்லணும். எங்களுக்கு அதனுடைய அருமை தெரியாது, அதன் மகத்துவம் தெரியாது. 12:48 இப்ப நேரம். இப்பையும் உங்களோட ஊர் மக்கள் இன்னும் பள்ளிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களோட ஊர்ல நிலமகள் இப்படித்தான்.
அன்பார்ந்த சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும். எல்லோருக்கும் எல்லா பாக்கியங்களும் கிடைக்கப்பெற வேண்டும் சகோதரர்களே. என்ன கூலி தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், என்ன சவாபு தெரியுமா அவருக்கு கிடைக்கும்? கானலஹு பிகுல்லி ஹத்வத்தின், ஒவ்வொரு எட்டுக்கும், அவர் வீட்டில் இருந்து, கடையில இருந்து, ஃபேக்டரியில் இருந்து, தன்னுடைய ஷாப்பில் இருந்து நடந்து வரக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் அமலு சனத்தின், ஒரு வருடத்தினுடைய கூலி கிடைக்கும். எப்படி கிடைக்கும் தெரியுமா? அஜிரி குல்லு, அதாவது பிகுல்லி ஹத்வத்தின் அமலு சனதி அஜிரி சியாமிஹா வ கியாமிஹா, ஒரு வருடம் பகல் பூராக நோன்பு நோற்று இரவெல்லாம் நின்று வணங்கினால் என்ன கூலி கிடைக்குமோ அது ஒவ்வொரு எட்டுக்கும் அப்படி ஒரு கூலி கிடைக்கும் என்கிறார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய பாக்கியங்கள் சகோதரர்களே, எவ்வளவு பெரிய சிறப்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. 60-70 ஆண்டு காலம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம், நமது முன் சென்ற நபிமார்களுடைய உம்மத்தினர்கள் 900, 700, 600, 500 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள். 900 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து புரிந்து நற்கிரியைகள் செய்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு அந்த சமூகம் பெற்ற தரஜாக்கள், சிறப்புகள், அல்லாஹ்வின் குர்பியத்துக்களை வெறும் 60-70 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்நாளை பெற்ற சமூகம் அவர்களை விட மிகச் சிறந்த அந்தஸ்துக்களை, சிறப்புகளை நாளை மறுமையிலே தஹ்னுல் ஆகிரூன், இந்த உலகத்தில் நாம் கடைசியாக அனுப்பப்பட்டவர்கள், ஆனால் அவ்வளூன யௌமல் கியாமா, கியாமத்தில் தரத்தில், தகுதியில், உயர்வில், தரஜாவில், அந்தஸ்தில் நாம் தான் மேலானவர்கள், முந்தின சமூகம் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குறுகிய காலத்தில் இது போன்ற வணக்கங்களுடைய நுட்பங்களை அறிந்து நாம் செயல்பட்டால், ஒரு மனிதனுக்கு ஒரு லைலத்துல் கத்ர் கிடைத்தால், ஒரு மனிதனுக்கு ஒரு லைலத்துல் கத்ர் கிடைக்குமே ஆனால் எவ்வளவு பெரிய பாக்கியம் சோதர்களே. இந்த மாதம் அல்லாஹுவால் வழங்கப்பட்ட நஃபகாத், கொடைகளில், சிறப்புகளில், பாக்கியங்களில் ஒரு மிகப்பெரிய பாக்கியம். காரணம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், லம் அரக தஸூபு மின் ஷஹ்ரின் மின் அஷ்-ஷுஹூரி மா தஸூபு மின் ஷஅபான். நாயகமே, ஷஅபான் மாசத்துல நீங்க நோன்பு பிடிக்கிற மாதிரி ஷஅபான்ல ரமதானுக்கு பிறகு அதிகமா நோன்பு பிடிக்கிறீங்களே. ஆயிஷா நாயகியுடைய பல அறிவிப்புகள், சஹாபாக்களுடைய பல அறிவிப்புகள் ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதிகமான நோன்பு, சில கட்டங்களில் மாசம் பூரா நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க. மாசம் பூரான்னு சொன்னா முழு ஷாபானம் அல்ல. அந்த வாசகத்துக்கு அரபிகளுடைய புழக்கத்தின் அடிப்படையில் விளக்கம் சொல்வதாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட ஓரிரு நாட்களை தவிர ஷாபான் முழுக்க நோன்பு நோற்றிருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேட்டாங்க சஹாபிகள், ஏன் அப்படி நீங்க நோன்பு பிடிக்கிறீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லாக ஷஹ்ருன், ஷஅபான் இருக்கிறதே அது ஒரு மாதம் சகோதரர்களே, யக்ஃபலுன் நாசு அன்ஹு, மக்கள் அந்த மாசத்தை புறக்கணிக்கிறார்கள். ஷஅபான் மாசத்தை மக்கள் புறக்கணிக்கிறார்கள், மக்கள் கணக்கெடுக்கிறாங்க இல்ல. யக்ஃபலுன் நாசு அன்ஹு, மக்கள் புறக்கணிக்கின்றார்கள். பைன ரஜபின் வ ரமதான், ரஜபுக்கும் ரமதானுக்கும் இடையில் இருக்கின்ற ஷஅபான். இன்னும் தெளிவுபடுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வஹுவ ஷஹ்ருன், இந்த ஷஅபான் இருக்கிறதே எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? துர்ஃபஉ ஃபீஹில் அமாலு இலா ரப்பில் ஆலமீன், எம்முடைய ஒவ்வொருத்தருடைய ஒரு வருடத்தினுடைய சமரி, ஒரு வருடத்தினுடைய வணக்க வழிபாடுகள், நல்லவை கெட்டவை அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்றன, எடுத்து காண்பிக்கப்படுகின்றன. அப்படி எடுத்து காண்பிக்கப்படுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ரஹ்மத்துல் லில் ஆலமீனாய நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நபிகள் நபிமார்களுக்கெல்லாம் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஏந்த அமல் உயர்த்தப்படுகின்ற பொழுது நான் விரும்புகின்றேன், வான சாயிம், நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும். ஏந்த அமல் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுகின்ற பொழுது நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன் என்கிறார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதனுடைய, ஒவ்வொரு மனிதர்களுடைய வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு எடுத்து காட்டப்படும்.
ஒவ்வொரு நாளும் சுபஹ் தொழுகைக்கு பின்னால், அசர் தொழுகைக்கு பின்னால் மலக்குகள் வருவார்கள். சுபஹுக்கு வரக்கூடிய மலக்குகள் அசர் வரைக்கும் டியூட்டி செய்வாங்க. அசருடைய வக்திலே டியூட்டி அவங்க மாறுவாங்க, அல்லாஹ்ட்ட போவாங்க. அவங்க ஒரு புதிய கூட்டம் அசருக்கு இறங்குவார்கள். போன கூட்டம் அல்லாஹ்விடத்திலே போய் சொல்வார்கள், யா அல்லாஹ், அல்லாஹ் தெரிந்து கொண்டே கேட்பார், என் அடியார்கள் நீங்க வரும் பொழுது என்ன செஞ்சு கொண்டீங்க? அசருடைய நேரம், உன் அடியார்கள் தொழுது கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நாங்கள் அவர்களை விட்டு வந்தோம் யா அல்லாஹ். நோன்பாளிகளாக இருக்கின்ற நிலைமையில் நாங்கள் அவர்களை விட்டு வந்தோம் யா அல்லாஹ். சதகாக்கள் கொடுத்து கொண்டிருக்கின்ற நிலைமையில் நாம் அவர்களை விட்டு வந்தோம் யா அல்லாஹ். மலக்குகள் என்னென்ன எப்படி விட்டுட்டு போனாங்களோ அப்படி போய் சொல்லுவார்கள். ஒரு நாளைக்கு காலை சுபஹுக்கும் அசருக்கும் எமது வணக்கங்கள் எடுத்து காட்டப்படும். ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை, திங்கட்கிழமை நாட்களில் எமது வணக்கங்கள் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படும். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நோன்பு நோக்கிறேன். அதுக்கு இன்னொரு பிரத்யேகமான காரணம், நான் அன்றைய நாள் தான் பிறந்தேன். இன்னொன்று, திங்கட்கிழமை அல்லாஹ்விடத்தில் எமது வணக்கங்கள் எடுத்து காட்டப்படும். சிலவங்க பாருங்க, வயோதிபர்கள் வியாழக்கிழமை நோன்பு நோட்பாங்க, இளைஞர்களும் இல்லாமல் இல்லை. சில வாலிபர்கள் இப்பயும் நோன்பு நோக்கிறாங்க. திங்கள் வியாழக்கிழமை எமது அமல் அல்லாஹ்விடத்தில் ரப்புல் ஆலமீனிடத்தில் எடுத்து காட்டப்படும். அந்த நேரத்திலே நாம் நோன்பாளியாக இருந்தால் அல்லாஹ் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவான், அவளா எவ்வளவு சந்தோஷப்படுவான் சோதர்களே. இப்படி எமது வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு எடுத்து காட்டப்படுகின்ற காரணத்தினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஅபானுடைய மாதத்தில் அதிகமாக நோன்பு நோக்கக்கூடிய வளமை கொண்டவர்களாக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு சிறப்புக்குரிய ஒரு மாதம் இந்த மாதம். இந்த மாதம் இயன்ற அளவு நாங்கள் நோன்பு நோக்க வேண்டும். இந்த மாதத்திலே இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு, எதிர்வரக்கூடிய வியாழக்கிழமை பின்னேரம், வெள்ளிக்கிழமை தினம் இரவு, அன்றைய நாள் பராஅத்துடைய இரவு, ஷஅபான் 15வது நாள். அன்றைய நாள் பராஅத்துடைய இரவு என்று அழைக்கப்படுகிறது. இங்கெல்லாம் இருந்திருக்கலாம் ஆரம்பத்திலே, இப்பவும் இல்லை என்று சொல்ல வரவில்லை. ஆனால் மல்கிக் கொண்டு செல்கின்றது, மறைந்து கொண்டு போகிறது. பராத் நோன்பு என்று சொல்வார்கள். இங்க இருக்கும் நான் நினைக்கிறேன், நிறைய இடங்கள் இருக்குது. பராத் ரொட்டி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பராத் ரொட்டி என்று எங்களுடைய மூதாதையர்கள், தாய்மார்கள், எங்களது முன்னோர்கள், எங்களுடைய உம்மமார்கள் பக்குவான முறையிலே ரொட்டி சுட்டு கறி சமைத்து சில ஃப்ரூட்ஸ், பழக்கனி, பழவர்க்கங்களை வைத்து குடும்பத்தில் இருக்கின்ற ஏழைகள், அயல் வீடுகளுக்கெல்லாம் கொடுப்பாங்க. ஒரு நல்ல பழக்கம் முன்பு இருந்து வந்தது, சதக்கா கொடுக்கின்ற வழக்கம். எவ்வளவு பணம் கொடுத்தாலும் பொருள் கொடுத்தாலும் போதாது. நல்ல பெருசா 2 ரொட்டியை சுட்டு கொடுத்தா சாப்பிட்டு போதும் என்று சொல்வார்கள். போதும் என்று சொல்லக்கூடிய ஒன்று உணவு என்கின்ற சதக்கா மாத்திரம்தான். அதை மையமாக வைத்து அதை தேர்ந்தெடுத்து நமது தாய்மார்கள், நமது ஆச்சிமாமாறு, நமது நம்பிராட்டிமார்கள், மூதாதையர்கள் செய்து வந்தார்கள். அதை கொடுக்கும் பொழுது நீங்க பார்த்திருக்கலாம், நாங்கள் பார்த்திருக்கிறோம், நான் கூட பார்த்திருக்கிறேன். அந்த ரொட்டியை சுட்டு சமைத்து அழகான முறையில் அதை மூடி, அதை கறியை சமைத்து அதில் ஒரு ஏனத்திலே வைத்து நெட்டியோடு உள்ள வாழைப்பழத்தை, நெற்றியோடு உள்ள வாழைப்பழத்தை வைத்து கொடுத்து அனுப்புவார்கள். சுப்ஹானல்லாஹ், என்ன ஒரு பக்குவம்! அவர்கள் நம்பினார்கள், நமது முன்னோர்கள் நம்பினார்கள், இந்த ரொட்டியும் இந்த வாழைப்பழமும் நாளை கியாமத்திலே எமக்கு குடை விடுக்கும் என்று நம்பினார்கள். வாயால சொல்லுவார்கள். நவீன சிந்தனைக்கு நாம வரக்குள்ள, கம்ப்யூட்டர் யுகத்தில் வாழக்கூடிய நாம நக்கலா கேவலமா சிரிச்சுவோம். பார்த்து போட்டு ரொட்டியும் வாழைப்பழமும் கொடை பிடிக்குமா கியாமத்து நாள்ல? சூரியன் வெப்பத்துல பவர். ஹதீஸ பார்த்தா ஒரு முழம் என்று வருது, ஒரு ஜான் என்று வருது. கைய வச்சு காட்டினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹதீஸ்ல முஸ்லிம்ல வருது. அவ்வளவு பெரிய சூரியனை ஒரு இந்த மாதிரி பராட்ட ஒரு ரொட்டி, ஒரு வாழைப்பழம் இவங்களுக்கு கூட பிடிக்குமா?
நிழல் கிடைக்குமா? சோதர்களே, நான் சொல்லல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி காட்டுகின்றார்கள். நாளை கியாமத்துடைய நாளையிலே இன்னர் ரஜுல குல்லு இம்ரிஇன் ஃபீ தில்லி ஸதகதிஹி ஹத்தா யுக்தா பைனன் நாஸ். மக்கள் விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற கியாமத்துடைய பயங்கரமான அந்த நேரத்திலே, காலத்திலே அவரவருடைய சதகாவிலே அவரவர் நிழல் பெற்று இருப்பார்கள். ரொட்டி வாழைப்பழம் பொதுவா சொல்லப்படல. ரொட்டி சிறிசா இருக்கட்டும், வாழைப்பழம் சின்னதா இருக்கட்டும், எங்கட கண்ணுக்கு அது சிரிசி அப்படின்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ஆயிஷா இத்தகுன் நார வலௌ பிஷிக்கி தம்ரா. ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய துண்டை, கிலோ டன் அல்ல, 2 கிலோ 3 கிலோ பெரிய பார்சல் அல்ல நாங்க கொடுக்கிற மாதிரி, ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய துண்டை சதகாவாக கொடுத்தாவது நரகத்தை விட்டு உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள். இம்பட்டு பேரிச்சம்பழத்துடைய துண்டு அவ்வளவு பெரிய நரகத்துடைய நெருப்பு ஓட்டி எப்படிங்க காப்பாற்றுங்க? அப்ப யோசிக்கிறாராம. எங்கட பகுத்தறிவை கொண்டு யோசிச்சா விளங்காத எங்களுக்கு சோதர்களே. நம்முடைய முன்னோர்கள் சரியான முறையிலே நம்பினார்கள். தில்லி சதகத்திஹி, கியாமத்துடைய நாளையிலே அவரவர் இஹ்லாஸோடு கலப்பட்ட தூய்மையான எண்ணத்தோடு கொடுத்த சதகாவில், அந்த சதகாவுடைய நிழலில் நாளை கியாமத்தில் இருப்பார்கள். முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, இப்னு ஹிப்பானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, அபூ யஅலா, இப்னு ஹுஸைமா பல ஹதீஸ் கிதாபுகளில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, வரக்கூடிய ஷாபான் 15வது இரவு இருக்கின்றது, மிக மகத்தான இரவு. எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்படும், எல்லோருடைய பாவங்களும் மன்னிக்கப்படும். முஷ்ரிக்குகள் முஷாஹின் பகமை பாராட்டக்கூடியவர்கள், முஷ்ரிக்குகள் முஷாஹின் பகமை பாராட்டக்கூடியவர்கள், அல்லது 2 பேர்களுக்கு மத்தியில், 2 ஊர்களுக்கு மத்தியில், 2 குடும்பங்களுக்கு மத்தியில் பிரச்சனையை, குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடியவர்களை தவிர இன்னொரு செய்தி இருக்குது. ஒவ்வொரு வியாழக்கிழமை பின்னேரமும் வெள்ளி இரவும் ஒவ்வொரு மனிதர்களுடைய வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காண்பிக்கப்படும். அந்த வணக்கங்களை அல்லாஹ் எடுப்பான், அல்லாஹ் பாரம் எடுப்பான், நன்மையா தீமையா அப்படின்னு அல்லாஹ் பாரம் எடுப்பான். ஆனா ஒரு மாபெரிய ஷீரேவிட அமலை மட்டும் அல்லாஹ் எடுக்க மாட்டான். ஃபலா யுக்பலு ஹதீஸ்ல வருது. யாரு? ஃபலா யுக்பலு காத்திஉ ரஹிமின், குடும்ப உறவை பிரிந்து வாழக்கூடிய, இரத்த பந்தங்களை பிரிந்து வாழக்கூடியவர்களுடைய வணக்கங்களை மாத்திரம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். தூக்கி கூட பார்க்க மாட்டான், ஏறிட்டும் பார்க்க மாட்டான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஷாபான நாங்க தெரியணும், அமல் உயர்த்தப்படுறதை தெரியணும், அது இருக்கிற பிராக்டிக்கல் படிப்பினையே நாங்க படிச்சோம். நெத்தி காய்க்கும் வரைக்கும் நாங்க நிறைய பேர் தொழுகிறோம், நல்ல விஷயம். கால் வீங்கும் வரைக்கும் சிலர் தொழுதிருக்கிறார்கள், மாஷா அல்லாஹ். பள்ளிவாசல்ல முஅத்தின் மாற சிலர் சுபஹுக்கு போய் எழுப்புற அந்த அளவுக்கு அமல்ல கிரேடா இருப்பார்கள், இபாதத்துல நல்ல முறையில் இருப்பாங்க. அதான் சொல்றதுக்கு போட்டி போடுவாங்க, சதகா கொடுப்பதற்கு போட்டி போடுவாங்க, நோன்பு பிடிக்கிறதுக்கு, குர்ஆன் ஓதுறதுக்கு எப்ப பார்த்தாலும் கையில பொக்கெட்ல தஸ்பீகும் குர்ஆன் ஓதிக்கொண்டே இருப்பாங்க. ஆனா நான் ஒரே சொல்றேதான், யானை சாப்பிட்ட விலாங்க மாதிரி மறுபக்கத்தால பார்த்தா நானா ஊட்ட தாண்டி தான் பள்ளிக்கு வாரேன், தம்பியிட ஊட்ட தாண்டி தான் சுபஹுக்கு மோதி எழுப்ப வார, ஒவ்வொரு ஜமாத்துக்கும் வாரேன். குர்ஆன ஓதுற வீட்டுக்கு முன்னாடி இருந்து கொண்டு, வீட்டுக்கு முன்னால தங்கச்சி போற, கூட பிறந்த தாத்தா போறா, நானா போறார், சாச்ச பெரியப்ப போக்கல்ல, குர்ஆனை தூக்கி வச்சு ஓடி இப்படி. وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ அப்படி மூடி ஓடி இப்படி. ஏ பெரியப்பா போற முன்னால, இவர் பெரிய குர்ஆன் காரி, இவர் பெரிய தீன்தாரி, திங்குதாரி, அமல்தாரி, சுபஹுக்கு வார எல்லாம் செய்யற, இரத்த உண்டு கட், இரத்த உறவு கட், எந்த அமலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். ஃபலா யுக்பலு காத்திஉ ரஹிமின், அமல் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. பராத் இரவல்ல, முஹர்ரம், ஷவ்வால், ஆஷுரா இரவல்ல, முழு ரமதானும் 27 100 வருஷம் 27 லைலத்துல் கத்ர் கிடைத்தாலும் இந்த குவாலிஃபிகேஷன்ல அல்லாஹ்வை புறக்கணிக்கின்ற பொழுது அமல் கபூலியத்தை பெற மாட்டாது. சோதர்களே, அமல் செய்யணும், வணக்கம் புரியணும், பராத்துடைய இரவை வணக்கத்தில் கழிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழித்திருக்கிறார்கள், ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லிம் ஷரீஃபை பரத்தி பாருங்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், திடீர்னு எழுதி பார்த்தேன், நடுஜாமத்துல அல்லாஹ்வுடைய ரசூலை காணல. ஃபல்தமஸ்துஹு, பெருமானார் நான் தேடி போனேன்.
ஆயிஷா நினைச்சிட்டாங்க ஏந்த தேனுக்கு வந்து நின்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறொரு மனைவிட வீட்டுக்கு போயிட்டாங்களோ. எலும்பி தேடி பார்த்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதில் கால்கள் நட்டப்பட்ட நிலையில் சுஜூதில் அல்லது இருப்பிலே இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் நடுநிசையில். என்ன பிரார்த்தனை? சுப்ஹானல்லாஹ். நாங்க வாழ்க்கையில கேட்டிப்போமா தெரியும், எங்களுக்கெல்லாம் கேட்கவே தேவையில்லை. ஏன்னா எங்களுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய அதாபு வேதனை தண்டனை அதெல்லாம் வராதுன்னு எங்களுக்கு நினைப்பு. எங்களுக்கு ஏற்கனவே பாஸ் சிராத்தல் முஸ்தகீம் எல்லாம் எங்களுக்கு ஓகே பண்ணப்பட்டு சீல் பண்ணிக்கிற எங்களுக்கு எங்கட நினைப்பப்படி. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹும்ம நடுநிசையிலே யா அல்லாஹ் அஊது பிக அஊது பிரிதாக மின் ஸஹத்திக, உன்னுடைய கோபத்தை விட்டும் உன்னுடைய பொருத்தத்தை கொண்டு நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடினார்கள். நபியுர் ரஹ்மா ரஹமத்துல்லில் ஆலமீனாய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய கோபத்துட்டு பாதுகாப்பு தேடிறாங்க. முதல்ல நான், ரெண்டாவது நீங்க. ஒரு நாளைக்கு அல்லாஹ்வுடைய கோபத்துட்டு எத்தனை தடவை பாதுகாப்பு தேடிக்கிறோம் சோதர்களே. அடுத்த வாசகத்தை பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வபி முஆஃபாதிக மின் உகூபதிக, உன்னுடைய மன்னிப்பை கொண்டு உன்னுடைய தண்டனையை விட்டும் நான் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். வஅஊது பிக மின்க, உன்னுடைய கோபத்தை விட்டும் உன்னுடைய மன்னிப்பை கொண்டு உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். ஓண்ட தகுதிக்கேற்ற மாதிரி எனக்கு ஒன்ன புகழ இயலாது யா அல்லாஹ். ஓண்ட தகுதிக்கேற்ற மாதிரி உனக்கு ஒன்ன புகழ இயலாது என்ற கருத்தில் லா உஸ்னி ஸனான் அலைக அன்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆ கேட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆயிஷா நாயகி பார்க்குறாங்க. நடுநிசியில ஒரு நாள் நைட் ஜாமத்தில் பள்ளிவாசலில். இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 839வது ஹதீஸாக. இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை தன்னுடைய அல் அமாலில் முத்தலகா என்கின்ற தன்னுடைய கிரந்தத்திலே இந்த ஹதீஸை கொண்டு வந்து விட்டு சொல்கிறார்கள். அதாவது தாலிக்கல் லைலு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதில் இருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிய இரவு இருக்கின்றதே மின் நிஸ்ஃபி ஷாபான், அது ஷாபான் மாதத்தினுடைய 15வது இரவு. அது ஷாபான் மாதத்தினுடைய 15வது இரவு என்கிறார்கள். இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய அல் அமாலில் முத்லகா என்கின்ற நூலில் இந்த செய்தியை அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நாம் எவ்வளவு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் தேட வேண்டும். அன்றைய நாள் மிக மகத்தான ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஆத் இப்னு ஜபல் রাদিয়াল্লাহு அன்ஹு சொல்கிறார்கள், யத்தலிஉல்லாஹு இலா ஹல்கிஹி, ஷஅபான் பராத்துடைய அந்த 15ஆம் இரவு அல்லாஹ் தன் அடியார்களை தன் அருள் பார்வை கொண்டு பார்க்கிறான். நிறைய ஹதீஸ் இருக்குது. கொஞ்சம் இந்த தூக்கம் எல்லாம் அசைச்சு போட்டு கொஞ்சம் தெளிவா கேளுங்க. நிறைய ஹதீஸ் இருக்குது. அல்லாஹு தஆலா அன்றைய இரவையில் முதலாவது வானத்துக்கு இறங்கி வருகிறான். அல்லாஹு தஆலா அன்றைய இரவு முதல் வானத்துக்கு இறங்கி வருகிறான். எந்த நாளும் இறங்கி வார பராத்துடைய தினத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரியன் மறைஞ்சத்திலிருந்து இறங்கி வந்து சுபுகு வரைக்கும் என்னட்ட பாவ மன்னிப்பு தேடுறவங்க யாரும் இல்லையா? நீ வன்னிச்சிருவோட பாவ மன்னிப்பும் என்னத்தை நாங்கள் கணக்குன்றா நல்ல குரட்டு நாங்கள் தூங்குறோம். மத்த நைட்டுமா அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறான். படைச்ச நாயன், ஏய் எலும்பப்பா எனக்கிட்ட மன்னிப்பு கேளு, வாழ்நாள் நீடிக்க கேளுங்கள். கெட்ட விடயங்களை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடியவர்கள், ரிஸ்க் விஸ்தீர்ணத்தை தேடக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? முதல் வானத்துக்கு இறங்கி வந்து கேட்கிறான். முதல் வானத்துக்கு இறங்கினோட இங்க ஒரு அகீதா செய்தியை நான் நினைவுபடுத்தி செல்றேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. அதுக்கு தான் தூக்கத்தோடு கலைய சொன்னேன். நான் சும்மா ஹேண்டு இருந்து தூக்கி போட்டு முழிச்சோன்னே இப்படி சொன்னாலும் நாம் நினைக்கப்படாது. முதல் வானத்துக்கு இறங்கி வாரன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா இப்ப நான் மிம்பருக்கு ஏறி போட்டு குத்பா முடிஞ்சு கீழே இறங்கி வார மாதிரி அப்படி அல்லாஹ் இறங்கி வாரல்ல. அல்லாஹ்வுக்கு காலும் இல்லை கையும் இல்லை, அல்லாஹ் அரூபியானவன். பெருமக்கள் விளக்கம் சொல்வார்கள், அல்லாஹ் தன் சார்பாக ரஹமத்துக்குரிய ஒரு மலக்கை அல்லாஹ் இறக்கி வைப்பான், அல்லது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அல்லாஹ்வுடைய அருள் அதிகாரம் இறங்கி வரும். நான் ஏன் சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு நிறைய அல்லாஹ்வை பற்றிய அகீதா, அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை, தூணிலும் அல்லா துரும்பிலும் அல்லா, தூணும் அல்லா துரும்பும் அல்லா,
நீயும் அல்ல, நானும் அல்ல, அதுவும் அல்ல, இதுவும் அல்ல, எல்லாம் அல்ல. இங்கு உலமாக்கள், உஸ்தாதுமார்கள், பெரிய வகுப்பு மதரசா மாணவர்கள் இருக்கின்றீர்கள். பொதுமக்களும் நீங்கள் விளங்கியது. இவை அத்தனையும் பச்சை குஃப்ரியத்தான கொள்கை, இஸ்லாத்துக்கு முரணான, ஈமானுக்கு முரணான குஃப்ரியத்தான நம்பிக்கை என்பதை நாம் செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு உருவம் கிடையாது. அல்லாஹ் இப்படி இறங்கி வாரதில்லை. அதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். நான் ஏன் கொஞ்சம் ஸ்பெஷலா இதை நினைவுபடுத்துகிறேன், கட்டாயம் நாம் அதை அகீதா. அன்பார்ந்த சகோதரர்களே, ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்றைய இரவில் நிறைய பேருடைய பாவங்களை மன்னிக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் அன்றைக்கு நைட்ல எங்களை கூர்ந்து பார்க்கிறான். அப்படின்னா எங்களை அவனுடைய அருள் பார்வை கொண்டு பார்க்கிறான், அவனுடைய ரஹமத்தான பார்வையை கொண்டு அல்லாஹ் பார்க்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மட்டுமல்ல ஃபயுக்ஃபரு லிஜமீஇ ஹல்கிஹி இல்லா லிமுஷ்ரிக்கின் அவ் முஷாஹிதின். எல்லா படைப்புகளையும் அல்லாஹ் தஆலா, எல்லா மனிதர்களுடைய பாவங்களையும் அல்லாஹ், முஃமின் முஸ்லிம்கள் சகலுடைய பாவங்களையும் மன்னிக்கிறான். முஷ்ரிக், முஷாஹித், பகமை பாராட்டக்கூடியவர். ஏ அப்பா வரல, சாப்பாட்டுக்கு வரல, அவர் அன்றைக்கு சும்மா வேலையோட வார்த்தையா இந்த பகம பாராட்டுறது 10 வருஷத்துக்கு முந்தி நடந்த விஷயம். இவர் அதை இன்னும் வச்சு பத்திரப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த இப்படி பகம பாராட்டுறது உதாரணத்திற்கு இவர்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட மாட்டாது. இந்த ஹதீஸ் இப்னு அபி ஷைபாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இப்னு ஹிப்பான் தன்னுடைய ஸஹீஹ் என்கின்ற கிரந்தத்திலே பதிவு செய்கிறார்கள். மாத்திரமல்ல, இமாம் ஹைஸுமி ரஹிமஹுல்லாஹ் இதனுடைய அறிவிப்பாளர்கள் சிகா, உறுதியானவர்கள், பலமானவர்கள் என்று சொல்கிறார்கள். மட்டுமல்ல, அது மாத்திரம் அல்ல, இந்த செய்திகளை நிராகரிக்கக்கூடிய, பராத்தில் ஒன்று இல்லை, ஷாபான் 15 விசேஷம் இல்லை என்ற நம்பிக்கையில் இருக்கக்கூடிய சிலர் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு இமாம், அல்பானி என்கின்ற ஒரு இமாம் தன்னுடைய சில்சிலத்து ஸஹீஹாவில் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார். இந்த ஹதீஸ் ஸஹீஹ் என்கிறார். அன்பானவர்களே, ஷாபானுடைய இரவையில் நாம் நின்று வணங்க வேண்டும். அன்றைய பகலிலே நாம் நோன்பு நோக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நீங்கள் ஷாபானுடைய 15வது இரவை நீங்கள் அடைந்து கொண்டால் அன்றைக்கு நீங்க என்ன செய்யணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அன்றைய இரவையிலே நின்று வணங்குங்கள், பகல் காலங்களிலே நோன்பு நோட்டு ஹயாத்தாக்குங்கள். இமாம் ரமலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த செய்தியோடு நான் நிறைவு செய்து கொள்கிறேன். இமாம் ரமலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே கேட்கப்படுகின்றது, இமாம் அவர்களே, ஷாபானுடைய 15வது இரவையிலே நோன்பு நோட்பது, நின்று வணங்குகின்ற ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இந்த ஹதீஸ் ஸஹீஹா லைஃபா? இந்த ஹதீஸை ஆதாரமாக எடுக்கலாமா? அன்றைய தினத்திலே நோன்பு நோக்கலாமா? இமாம் ரமலி ரஹ்மஹுல்லாஹ் ஷாஃபி மத்ஹபில் மிக முக்கியமான ஒரு இமாம். அவர்கள் சொல்கின்றார்கள், யுஸன்னு, ஷாபான் மாதம் 15வது இரவு, பராத்துடைய அன்றைய இரவையிலே பராத்து நோன்பு நோட்பது சுன்னத் என்கிறார்கள், யுஸன்னு என்கிறார்கள். மட்டுமல்ல, பல், அது மட்டுமல்ல, அன்றைய தினத்தில் மட்டுமல்ல, அதற்கு முன்னுண்டான பிறை 13, பிறை 14, அதோடு அன்றைய இரவு பிறை 15 நோன்பு நோட்பது சுன்னத்து. யுஹ்தஜ்ஜு பிஹி, இந்த ஹதீஸை ஆதாரமாக எடுக்க முடியும் என்கிறார்கள் இமாம் ரமலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். எனவே அன்பார்ந்த பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்றைய தினம் ஷாபானுடைய தினம், எல்லோருடைய பாவங்களும் மன்னிக்கப்படக்கூடிய தினம். யாரும் பாவங்கள் மன்னிக்கப்பட விரும்ப மாட்டோமா? நாம் என்ன பெரிய புண்ணியவான்களா? நாங்க சீதேவிகளா? நாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடி இருக்கின்றார்கள். அன்றைய தினத்தில் நாம் இயன்ற அளவு வணக்க வழிபாடுகளில் அந்த இரவை நாம் கழிக்க வேண்டும், இஸ்திக்பாரிலே கழிக்க வேண்டும். யார் யாருக்கு தேவைகள் இல்லை சோதரர்கள்? எத்தனை பேர் கடனாளிகளாக இருக்கிறோம்? எத்தனை பேர் குமரி பெண்களை கல்யாணம் முடித்துக் கொடுக்க முடியாமல் தவிர்த்து கொண்டிருக்கிறோம்? பிள்ளை பாக்கியம் இல்லாமல் பெரும் பெரும் நோய்கள், பிசினஸ்ல, வியாபாரங்கள்ல, தொழில்கள்ல பிரச்சனை உள்ள எவ்வளவு பேர் இருக்குகின்றோம். இது போன்ற நஃபகாத்துகள், அல்லாஹுவால் வழங்கப்படக்கூடிய அருட்பாக்கியங்களை, சிறப்பான தினங்களை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார், தௌபா, பாவ மன்னிப்பு, பிரார்த்தனைகள், ரிஸ்க் விஸ்தீரணம்,
நீண்ட ஆயுள் போன்ற விடயங்களை நாம் கேட்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். அன்றைய தினத்தை நாங்கள் ஹயாத்தாக்க வேண்டும். இந்த ஷஅபானுடைய மாதத்தில் இயன்ற அளவு நாங்கள் நோன்பு நோற்று இந்த தினங்களை நாங்கள் ஹயாத்தாக்க வேண்டும். எங்களால் முடிந்த சதகாக்கள் தர்மங்கள் நாங்கள் செய்ய வேண்டும். குடும்ப உறவுகளை நாங்கள் இந்த மாதத்தை சந்தர்ப்பமாக வைத்து முடியுமா இருந்தா பராத்து ரொட்டிய சந்தர்ப்பமாக வச்சு சுத்தி பகமையா இருக்கிற கோயிச்சு கொண்டிருக்கிற சின்ன சின்ன மனசு கசப்புகளோடு இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுத்து அனுப்பி ஷேப்பாகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிறான். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமது நல் வணக்கங்களை, நல் இபாதத்துக்களை, நல்ல அரண்களை, சதகாக்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. பராத்துரி இரவை அடைந்து அதனுடைய பாக்கியங்களை பெறும் பாக்கியத்தை நமக்கு தந்தருள்வானாக. எதிர்வரக்கூடிய ரமலானுக்கு தயாராகக்கூடிய, ரமலானை சிறப்பான முறையிலே கழிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி வைப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه بالغدو والآصال ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد فيا أيها الناس أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله واعملوا بما أمركم الله واتقوا محارم الله إن الله نهى عن البغي والظلم والفجور فمن يعمل مثقال ذرة خيرا يرى ومن يعمل مثقال ذرة شرا يرى. جعلنا الله وإياكم من المتقين الفائزين والناجين من النار. فالله تعالى يقول وهو أصدق القائلين فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين. صدق الله مولانا العظيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد الكريم ملك القديم بر الرؤوف الرحيم ورب الحليم فاستغفروه إنه هو الغفور الرحيم. أستغفر الله العظيم. الحمد لله الكريم المعبود ونشهد أن لا إله إلا الله الرحيم المحمود ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أشرف مولود صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله ما سبح ولكم في سجود. أيها الناس أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فاتقوا الله حق تقاته وبادروا إلى أداء مفترضاته واعلموا أن الله سبحانه وتعالى أمركم بأمر بدأ فيه بنفسه وثنى بملائكته المسبحة بقدسه وأيها بالمؤمنين من بريته. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد الذي صبح في يده العصا ونبع من بين أصابعه الماء. اللهم لنا اشرف خلفاء الراشدين أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله عنه وعن سيدنا أمير المؤمنين عمر بن الخطاب رضي الله عنه وعن سيدنا أمير المؤمنين عثمان بن عفان رضي الله عنه وعن سيدنا أمير المؤمنين علي بن أبي طالب كرم الله وجهه وعن سيدتنا فاطمة الزهراء البتول رضي الله عنها وعن سيدي شباب أهل الجنة سيدنا إمام حسن رضي الله عنه وسيدنا إمام حسين رضي الله عنه وعن أم نبيك سيدنا حمزة رضي الله عنه وسيدنا العباس رضي الله عنه وعن أزواجه الطاهرات أمهات المؤمنين وعن بقية أصحاب رسول الله صلى الله عليه وسلم وعن التابعين وتابع التابعين لهم بإحسان إلى يوم الدين وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين.